ரொம்ப நாளாச்சு எனக்கு பிடிச்ச இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு. இன்றைக்கி ஏன் செய்கிறோம் அப்படின்னா, ஹாலிடே அப்படிங்கிற அந்த வார்த்தை பண்ணுற மேஜிக் தான். பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. என்னுடைய லீவ் எப்படி போச்சு பார்க்கலாம். நாளைக்கு 2 நாள் லீவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அது நம்மளுக்கு என்னென்ன செய்ய தோணுது இல்லை. இந்த 2 நாளில் நிறைய செஞ்சிடணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை முடிச்சு வைக்கணும், ஷாப்பிங் போகணும், இந்த பிக்சர் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் அந்த நாள் நைட்டு மனசில் உருவாகுது. அதில் ஒன்று தான் இந்த பிடிச்ச சாப்பாடு. போட்ட பிளானில் எத்தனை பிளானை நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பிளான்லாம் நல்லா பயங்கரமாக போடுறோம். பட் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த 2 நாள் லீவ் டக்குன்னு ஓடி முடிஞ்சிருது. திரும்பவும் மண்டே டு ஃப்ரைடே நம்ம ஓட ஆரம்பிக்கணும். சரி, ஓகே, அந்த நினப்பை இப்போ விட்டுட்டு ஹாலிடேயை என்ஜாய் பண்ணலாம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே சூடாக ஜிஞ்சர் டீ சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு லீவுனாலே நான்வெஜ்ஜு தான். ஸோ ராட்டும் மீனும் வாங்கிட்டு இருந்தாச்சு. ராட்டு நல்லா அலசிட்டு அதில் வெள்ளைப்பூடு, இஞ்சி, சோம்பு, மிளகு, லெமன், உப்பு எல்லாம் போட்டு பெசரி வச்சாச்சு. ஸோ நல்லா ஊறி இருக்கும் நம்ம மத்தியானம் ஒரு 12 மணி போல் வறுக்கிறதுக்கு. மீனையும் நல்லா கழுவிட்டு அதுலேயும் வறுக்கிறதுக்கான மீனை மட்டும் எடுத்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட போகிறதில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே ஒரு நாள் வேலை பார்த்தோன்னா சண்டேயும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் சமையலுக்கு. இந்த குடம் நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். குடத்தில் நம்ம பைப் வச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா உள்ளே டம்ளர் செம்பு விட்டு மோக்குறாமல் பைப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம பைப்பு நாபை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா லீக் ஆக மாட்டேங்குது. யாராவது நாபை லைட்டாக கொஞ்சம் சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம லைட்டாக இது பண்ணி வச்சோம்னாலும் சொட்டு சொட்டு லீக் ஆகுது. மற்றபடி கரெக்டாக நம்ம லாக் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கு. இந்த மூடி தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி நம்ம மூடி வச்சோம்னா ஏர்டைட் ஆன மாதிரி தண்ணி வர மாட்டேங்குது. ஸோ ஒரு டைம் நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணோம்னா தண்ணி நல்ல ஃப்ளோவாக வருது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குடம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பிடிச்சா வாங்கிக்கிறேங்க. நான் அமேசானில் வாங்கின எல்லா பொருட்களுக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ நல்லா ஊறிடுச்சு. ராட்டை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி மஞ்சள் பொடி போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுதான் மீன் குழம்புக்கு. காரா மீன் குழம்பு எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? காரா மீன் பொதுவாக கருவாடை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றின குழம்பு காரா மீன் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நம்மளாம் சமைக்கும் போது எவ்வளோ நினைவுகள் இல்லை. சமையல் செய்யும் போதே ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு நினைவு வரும். அம்மா செஞ்சு கொடுத்தது இது சின்ன பிள்ளையில ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவோம். அப்பாவுக்கு நம்ம முதல்ல இது செஞ்சு கொடுத்தோம். அப்பா பாராட்டின குழம்பு, அப்பத்தா சொல்லி கொடுத்த குழம்பு, தாத்தாக்கு இதை கொடுத்தோன்னா மிச்சம் வைக்காமல் நிறைய கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவார். இப்படி எவ்வளோ நினைவுகள் நம்ம கிச்சனில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த நினைவுகளும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரா மீன் நல்ல ஒரு சைஸ் கிடைக்கும் போது அது சீசனில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம வாங்கி இந்த மாதிரி தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் அதிகமாக உடையும் காரா மீன். ஸோ அதனால நம்ம அதிகமாக வாங்காமல் 1/2 கிலோ மட்டும் இல்லை 1/4 கிலோ கொஞ்சமான அளவில் வாங்கி ஒரு நேரத்தில் வச்சு ரொம்ப நேரம் மீனை வேக விடாமல் நல்ல குழம்பு கொதிக்கவும் மீனை போட்டு ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி கரண்டி போட்டு உடையாமல் அழகாக எடுத்து நம்ம சாப்பிடணும். ஒரே நேரத்தில் இதை யூஸ் பண்ணிடணும். மிச்சம் வச்சோம் அப்படின்னா திருப்பி திருப்பி சூடு பண்ணும்போது அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இதை சாப்பிட்றணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, மிளகு இதோட காரம்தான் அதில் இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உரப்பு இல்லாமல் புளியே சேர்க்காம தேங்காய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு எனக்கு வத்தல் வறுத்து
ஊறுகாயும் சேர்த்து வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக தான் மெனக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கனால இன்றைக்கி நம்ம வத்தல் வறுத்து அதையும் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். ஸோ லஞ்சு செம்மையான லஞ்சு, நல்ல ப்ரோட்டீன் ரிச். நம்ம சாப்பிட்றப்ப நம்ம பிளேட்டில் எந்த அளவு ப்ரோட்டீன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணுங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ தெரிய வருது அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது தான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இனியாவது செய்யலாமே அப்படின்னு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ப்ரீத்தி 3 பர்னர் ஸ்டவ் பற்றி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ நாள் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்டவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி நான் 4 பர்னர் வச்சுருந்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் அதை காட்டிலும் 3 பர்னர் இஸ் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா 4 பர்னர் வைக்கிறப்ப 4 பர்னர்லேயும் என்ன பண்ணுறதுன்னு, ஒரு பர்னர் வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ 3 பர்னருங்கும் போது ஒன்றில் குக்கரில் சாதம், ஒன்றில் குழம்பு, ஒன்றில் காய், ஸோ மாற்றிட்டு அடுத்து இட்லி சட்னி, இவ்வளோதான் நம்ம காலையில் பார்க்க போகிற வேலை. அதுக்கு 3 பர்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 பர்னரும் அட் அ டயத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இடிச்சுக்கல, ஒன்றுக்கு ஒன்று இடிக்கும், பாத்திரம் நம்ம கிண்டி விடுறதுக்கு பிடிக்கிறோம்னா சுடும் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் எனக்கு இல்லை. நார்மலாக நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே மதியானம் லஞ்சுக்கு நல்லா சூடாக ரசம் வச்சாச்சு, மீன் வறுத்தாச்சு. நேற்று பிரட்டி வச்சுருந்த மீன் எடுத்து வறுத்துட்டேன். இந்த ஸ்டவ்வில் கிளாஸ் டாப் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் பழைய வச்சுருந்த 4 பர்னர் ஸ்டவ்வும் கிளாஸ் டாப் தான். சிலர் வந்து சொல்லுவாங்க வெடிச்சிருமோ ஹீட்டில் அந்த கிளாஸ் அப்படின்லாம். அது ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் அது கொஞ்சம் அந்த பர்னர்லாம் ரொம்ப பழசாயிட்டு தேஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் மாற்றினேன். ஸோ அதுவும் நல்லாவே எனக்கு லைஃப் கொடுத்துச்சு. இப்போவும் வந்து 3 பர்னர்லேயும் நான் கிளாஸ் டாப் தான் வாங்கியிருக்கேன். ஹீட்டு வந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது அதில் சூடு கண்டிப்பாக இருக்கும். பட் நம்மளுக்கு அதில் அவங்க என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சூடான திங்ஸ் இறக்கி அதில் வைக்கக்கூடாது, அப்போ அந்த ஹீட் ஓவர் ஆகி வெடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால நான் பொதுவாக அந்த எது காப்பி வடிகட்டுறதெல்லாம் அது மேலேயே வச்சு பண்ணுறது, பாத்திரத்தை சூடோடு இறக்கி அந்த கிளாஸ் டாப்லேயே வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்யாமல் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த தோசைக்கல் 2 கல் நல்ல பெரிய கல் தான், பக்கத்துலேயே ஒரு பேனும் வச்சு சமைச்சிட்ருக்கேன். சமையல் பாத்திரங்களோட லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது ஒண்டர் செஃப்போட பேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த 3 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் அடுப்பு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கிளாஸும் தொடச்ச உடனே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது. எவ்வளோ வேணாலும் சமைச்சிடலாம், ஆனால் அந்த கடைசி அந்த பாத்திரம் விளக்குற வேலை என்னை ஆபத் பாந்தவன் மாதிரி வந்து காப்பாற்ற வந்தது இந்த பாஷோட டிஷ்வாஷர். கொரோனா சமயத்துலேயே இதை வாங்கணும்னு நினச்சேங்க, மிஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு வாங்கி ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 மஸ்ட் கிச்சனுக்கு, லேடிஸ்க்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே சண்டே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோட நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோவில் நிறையா யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கெண்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.